வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன் சிஸ்டம் ட்ரேடிங் வந்தாச்சு. டிஸ்கஷனை ரெடி பண்ணோம், அப்புறம் என்னென்னமோ பண்ணோம், இப்போ எங்கேயோ வந்திருக்கோம். இந்த சிஸ்டம் ட்ரேடிங்கிறது அன்னைக்கு என்ன பண்ணுறீங்களோ அதே தான் அன்றைக்கி பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமே கிடையாது. சிஸ்டம் ட்ரேடிங்கிறது வந்து அதோட ரிசல்ட்டு, அதோட பேக் டெஸ்டிங், நம்ம அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நிறையா ரீலோடாக இருக்குது, நிறைய மாறி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. என்னுடைய ஃபைட் ஷோப்பு முதல்ல அட்டன் பண்ணவங்களுக்கு அட்டன் பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரீஅட்டன் பண்ணவங்களும் தெரியும், நிறைய கண்டென்ட் மாதிரி இருக்கும். அது மாதிரி தான். ஸோ ஐடி ஜெகன் ரீலோடட். அப்படி என்னங்க இருக்குது? புதுசாக பண்ணுறீங்க, எதை பேஸ் பண்ணி பண்ணுறீங்க, அதுக்கான காரணம் என்ன, அதோட அடிப்படை முகாந்திரம் என்ன, இப்படிங்களா வந்து பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த காணொலியில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? எப்போவுமே சேஞ்ச் வந்து நம்ம மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதுக்காக நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வரோம்னா அது முன்னாளை விட பெஸ்ட்டாக இருக்கா, எந்த விதத்தில் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த விதத்தில் வந்து முக்கியத்துவமாக இருக்குது, அது ஏன் நம்ம அப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று ப்ராஃபிட்டுக்காக பண்ணணும், அப்படி இல்லைன்னா ட்ராடவுன் கம்மி பண்ணுறதுக்காக பண்ணணும், இல்லைன்னா ட்ராடவுன் கம்மியாச்சுன்னா லிவரேஜுக்கு அப்படி பண்ணணும். அப்படிலாம் திங்க் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க வந்து நோ ட்ரேட் இஸ் அ பெஸ்ட் ட்ரேடுமாங்க. எந்தெந்த நாட்களில் இல்லை எந்தெந்த சமயங்களில் இல்லை எந்தெந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி நம்ம நோ ட்ரேட் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ட்ரேடே பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ் வந்ததுனால நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் பண்ணலாம். அப்படி கிடையவே கிடையாது. என்னைக்கு ட்ரேட் பண்ணணும், என்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது, எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும், ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து புரிஞ்சு பார்த்தா நம்ம பண்ணுவேன். இதுக்கு முன்னால் டைம் டிகே மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்போ முன்னால் வந்து பார்த்திங்கன்னா 2014 2020, அதனால் எப்போவுமே ட்ரேடில் இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ட்ரேடே கிடையாது, ஏன்னா டிகே இல்லை. ஏன் ஃப்ரைடே ட்ரேட் பண்ணலங்கிறதுக்கு ஒரு காணொலி போட்டிருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரைடேக்கு மட்டும்தானா இல்லை, மண்டேக்கு இருக்குது, டியூஸ்டேக்கு இருக்குது, வெனஸ்டேக்கு இருக்குது. இது மாதிரி வந்து எந்தெந்த நாட்களில் ட்ரேட் பண்ணணும், ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிற லாஜிக் புதுசாக வந்துருக்கேன். இது கொண்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட் ஏறலை, ஆனால் ட்ராடவுன் குறைஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டிங்களா? ப்ராஃபிட் ஏறலை, ஆனால் ட்ராடவுன் குறைஞ்சிச்சு. ட்ராடவுன் குறைஞ்சா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அப்போ ப்ராஃபிட்ஸில் போய் லிவரேஜ் எடுத்து இன்னும் அதிகமாக பண்ணலாம். சரிங்களா? ஸோ ட்ரேட் பண்ணுமா பண்ணக்கூடாதுங்கிறது புதுசாக போட்டிருக்கேன். இப்போ வர பயிற்சி வகுப்புலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதெல்லாம் சேஞ்சஸ். அண்ட் ஹவு டு ட்ரைல் ப்ராஃபிட். பெரும்பாலான ஆப்ஷன்ஸ் செல்லிங் பண்ணுறவங்க இது பண்ணவே மாட்டாங்க. பேக் டெஸ்டிங்லேயும் இது தெரியாது. இல்லை, பேக் டெஸ்ட் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இது கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு காலகட்டம் இது. ரொம்ப எளிமையெல்லாம் பண்ணிட முடியாது. நான் பைத்தான் யூஸ் பண்ணி டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ட்ரையலிங் வந்து ப்ராஃபிட் வந்து டைனமிக்காக பண்ணணும், ஸ்டாட்டிக்காக பண்ணால் வேலை செய்யாது. பேக் டெஸ்டிங் அப்படி கண்ணை மட்டும் ஒரு தட்டு தட்டினா வேலை செய்யாது. சரிங்களா? வேறு மாதிரி சொல்லணும்னா ட்ரையல் பண்ணாமல் இருந்தால் ப்ராஃபிட் அதிகமாக வர்ற மாதிரி ரெக்கார்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட்டை எப்படி ட்ரையல் பண்ணுறதுங்கிற லாஜிக்கும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் 1 மணி 2 மணிக்கெலாம் வெளில வந்துடுறேன். இன்றைக்கி வெனஸ்டே, இப்போ பார்த்தீங்கன்னா 1:30க்கு நான் வெளில வந்துட்டேன். சரிங்களா? ஆனால் சென்சிபிள் வெரிஃபைடு இது வந்து நம்ம 3:30க்கு தான் போட முடியும். அதனால் 3:30க்கு தான் போடுவோம். ஆனால் இன்றைக்கி வெனஸ்டே நான் வெளில வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து ஹவு டு ட்ரையல் யுவர் ப்ராஃபிட் இல்லை ஹவு டு ட்ரையல் யுவர் லாஸ், இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படிங்கிறத வந்து எதை பெஸ்ட் பண்ணினா அது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி இல்லை எந்த சமயத்தில் போடணும், எந்த நாளுக்கு போடணும், எப்படி செட்டப்பில் இருந்தால் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்டிங் நம்ம மனசில் நினச்சி அதனால் பண்ணுறங்கிறது கிடையாது. சரிங்களா? அப்புறம் ஹவு டு சூஸ் என்ட்ரிஸ் ஆர் சிஸ்டம் டு ட்ரையல் ப்ராஃபிட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ட்ரைலிங் ப்ராஃபிட் ஒன்று கொண்டு வந்துட்டீங்க, அதுக்கு தகுந்தாப்புல சிஸ்டம் வரணும். எல்லா சிஸ்டத்தையும் ட்ரையல் பண்ண முடியாது. அப்போ ட்ரையல் பண்ணுறதுக்காப்புல ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா சிஸ்டத்தையும் ட்ரையல் பண்ண முடியாது. ரைட்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எழுதுனா எக்ஸ்பைரிக்கெலாம் பெருசாக ட்ரையல் பண்ண முடியாது. அதோட ஸ்கில்லே பார்த்தீங்கன்னா ட்ரையலிங் இல்லாமல் ஓடுறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே டிகே வந்துடுது. சரிங்களா? ஸோ நீங்கள் என்னைக்கு வந்து ட்ரையல் பண்ண போகிறீங்க, எப்படி ட்ரையல் பண்ண போகிறீங்க, அப்படி ட்ரையல் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல சிஸ்டத்தை மாற்றணும். அதை நான் மாற்றிருக்கிறேன். பார்த்தீங்களா? பெரும்பாலான நாட்களுக்கு மாற்றிருக்கேன். மண்டே டு வெனஸ்டே வந்து அதை மாற்றிருக்கிறேன். என்ட்ரிஸ்லாம் வேறு நாட்களில் வேறு ஸ்டாப் லாஸ் போட்டு இது வந்து ட்ரையல் பண்ணுறாப்புல நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி மாற்றிருக்கிறேன். சரிங்களா? அப்புறம் ஹவு டு மேக்ஸிமைஸ் மார்ஜின் யூசேஜ். இதை நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய பேருக்கு புரியல. அதாவது என்னென்னா செவி மார்ஜினை எடுத்துட்டான்னு குதிக்கிறோம். ஆனால் மார்ஜின் பெனிஃபிட் வந்து ஹெட்ஜிங் வாங்கினா கொடுக்குறாங்க. ரெண்டாவது அது வந்து மறைமுகமாக நீங்கள் லிவரேஜ் எடுக்கிற மாதிரி
ரெண்டாவது நீங்கள் எப்படி மார்ஜின் பெனிஃபிட் எடுக்கலாம்னா, உங்களுடைய சிஸ்டம் வந்து சூஸ் பண்ணையில் வந்து அதிகமான ஸ்ட்ராட்டஜி ரன் ப்ராப்பராக நீங்கள் சிஸ்டம் சூஸ் பண்ணலாம். அதாவது வேறு எப்படின்னா, எனக்கு நிறைய ப்ராஃபிட்டை விட குட்டி குட்டி ப்ராஃபிட்டாக வந்து நிறைய ப்ராஃபிட், அது வந்து அதிகமான ப்ராஃபிட்டோட அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு லிவரேஜ் எடுக்கலாம். அதுக்கு வந்து மார்ஜினை எப்படி மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும், மார்ஜினை வந்து ₹1 கூட இல்லாமல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆப்டிமலாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ மார்ஜின் ஜாஸ்தி ஆகிடுச்சு, லிவரேஜ் கிடையாது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், எப்படிலாம் பண்ணால் வந்து மேக்ஸிமம் மார்ஜின் யூட்டிலைஸ் ஆகும். இன்ட்ராடேயில் மார்ஜின் எப்போ பார்த்தாலும் 100% கிட்ட இருக்கணும். மேபி 85% இருக்கலாம் மிச்சம் உள்ளது இதுக்காக வந்து அடுத்த என்ட்ரிக்காக. ஆனால் மார்ஜினை வந்து எப்படி கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் என்னதான் நீங்கள் பயங்கரமாக திங்க் பண்ணாலும் கடைசி பார்த்தீங்கன்னா 2 சைடு 3 சைடு அப்படி இப்படி ஸ்டாப் லாஸ் அடித்து மார்ஜின் ஃப்ரீ ஆகிடும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி. அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணுறது, அதை எப்படி மார்ஜின், ஏன்னா சும்மா இருக்கிற மார்ஜினை யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கணும், இந்தந்த சிஸ்டம்லாம் வேலை செய்யணும். அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதையும் பற்றியும் நான் டீப்பாக ஸ்டடி பண்ணி மார்ஜின் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகணும். ஒரு வேலை ஃப்ரீ மார்ஜின் இருந்தால் அதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து ஸ்டடி பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சிஸ்டம் போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரீ மார்ஜின் இருந்தால் எப்படி வேலை செய்கிறது. எக்ஸ்பைரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நான் அக்ரெசிவ். நிறைய பேருக்கு தெரியாது, இந்த கடந்த 1 மாத காலமாக ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டேன். என்னோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருந்ததோ அதை விட ஜாஸ்தியாக ஸ்ட்ராட்டஜிஸ் ரன் பண்ணுறேன். அதை தான் என்னோட பயிற்சி வகுப்புலையும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கு முன்னால் இருந்த விட அதிகமாக இருக்கும். முன்னால் என்ன இருந்ததோ அதை விட ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். சரிங்களா? அது ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், இப்போ லாஸ் அதிகமாக இருக்குமே கிடையவே கிடையாது. ஏன்னா நான் சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி ட்ராடவுன் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் அதிகமாக வருங்கிறதுக்காண்டி சூஸ் பண்ணல. ட்ராடவுன் கம்மியாக வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டதுனால வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் நிறையா வரும், ட்ராடவுனும் ரொம்ப கம்மியாகிடும். அது என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்பு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சரி, அக்ரெசிவாக விளாட்றது முன்னால் விளாண்டதை விட அதிக அக்ரெசிவாக விளாட்றத பற்றி பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபின் நிஃப்டி இப்போ தான் நான் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். இதோட ரிசல்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். போன வாரம் பார்த்திங்கன்னா வந்து 15 லட்சத்துக்கு பண்ணேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா 1 கோடி பண்ணேன். அப்புறம் 2 கோடி 3 கோடி 4 கோடி 5 கோடின்னு கிட்டத்தட்ட 20-25 கோடி வரைக்கும் பண்ணலான்னு இருக்கிறேன் நான். ஸோ அதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை நம்ம பேங்க் நிஃப்டியை தவிர்த்துறது நல்லது. சரிங்களா? நிஃப்டிலெலாம் போட்டு பார்த்தேன், எனக்கு தேவையான ரிசல்ட் வரல. அதனால நிஃப்டியை மட்டும் ஹோல்டில் வச்சுக்கிறேன். ஃபின் நிஃப்டி மட்டும் நான் பண்ணுறேன். சரிங்களா? ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு தனியாக R&D ரிசர்ஜெண்ட்டை தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் பண்ணுறேன். சரிங்களா? ஸ்ட்ராங்கிள்ஸ் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஸ்ட்ராங்கிள் வச்சான்னா ஸ்ட்ராடில் தான் நல்லா ரிட்டர்ன் தரணும். அது உண்மை தான், கரெக்டுங்களா? ஆனால் ஸ்ட்ராங்கிளுக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸ்ட்ராங்கிளில் வந்து ஹெட்ஜிங் காஸ்ட்டு கம்மி. நம்பர் 1. ஸ்ட்ராடில் வந்து ஹெட்ஜிங் காஸ்ட் ரொம்ப அதிகம். ஸ்ட்ராங்கிளுக்கு வந்து மார்ஜின் குறைவு. சரிங்களா? ஸ்ட்ராடலுக்கு வந்து மார்ஜின் ஜாஸ்தி. ஸ்ட்ராங்கிளுக்கு வந்து ட்ராடவுன் குறைவு. ஸ்ட்ராடலுக்கு வந்து ஸ்ட்ராங். அதனால் வந்து ஸ்ட்ராடலும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? 1 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி அது பண்ணும்போதுக்கும் ஸ்ட்ராடலுக்கும் உள்ள வித்தியாசம் லாங் ரனில் வந்து செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்ட்ராங்கிளில் ஓட்டுறோம்னு ஸ்ட்ராட்டஜிஸ் ஓட்டலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஸ்ட்ராங்கிளும் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஸ்ட்ராங்கிள் சேர்த்து பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ட்ராடவுன் கம்மியாக இருக்கும். அதுக்காக ஸ்ட்ராங்கிள்ஸும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். அதோட ரிசல்ட்டும் நம்ம இது பண்ண போகிறேன். இல்லைங்களா? அவ்வளோதாங்க. இந்த சேஞ்சஸ் தான் இப்போ ஒரு 3-6 மாத காலமாக இருக்குது. இது எல்லா சேஞ்சஸும் என்னோடய பயிற்சி வகுப்புலையும் நான் சொல்ல போகிறேன். என்ட்ரி எல்லாம் மாறுது, எல்லா நாளுக்கும் மாறுது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி கிடையாது. இல்லை, ஃபின் நிஃப்டிக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் எக்ஸ்பைரிக்கு. அது சொன்ன மாதிரி வந்து இப்போ அது ரொம்ப குறுகிய காலம், அது எப்படி வேலை செய்யும் தெரியாது. இருந்தாலும் நிஃப்டியில் நம்ம பார்த்துட்டு, ஏன்னா நிஃப்டி மாதிரி தான் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நம்ம ஃபின் நிஃப்டியும் நான் கொடுக்குறேன். இது எல்லாமே பயிற்சி வகுப்புகளில் புது சிஸ்டமாக வந்து பழசுக்கு மேலே இது அப்டேட் ஆகுது நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கலந்துக்கலாம். மதுரையில், சென்னையில் தமிழ் நடக்குது, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்குது. இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன். இது மாதிரி உங்களுடைய சிஸ்டமும் எப்படியாவது ஒரு ஃபைன் டியூன் பண்ண முடியுமா, அப்கிரேட் பண்ண முடியுமா, மேம்படுத்த முடியுமான்னு பாருங்கள். இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.